துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம்? குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க. இதற்கு அனைத்துக்குமே உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் காரணமாகவே இருக்குது. இவ்வளோ பிரச்சனைக்கும் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு கூட்டு போகிறார் பார்த்தீங்களா, அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலேயே நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. அதனால் அதாவது இதுவரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நல்ல விஷயத்தை நல்ல செயல்களை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கங்க. அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால இதன் மூலமாக துலாம் ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அதாவது ஜூன் மாதத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு போகிறார். புதன் பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போறார். சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்துக்கு வராங்க. 12ல் உங்களுக்கு சனி இருக்காரு. மேசத்தில் சுக்கிரன் வந்திருக்காரு. கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இப்படி ஆரம்பிக்க போகுது ஜூன் மாத பலன்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த 2-3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாத ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்களும் ராகு பயிற்சியோட பலன்களும் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க. அதாவது இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழலுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்றைக்குமே இந்த சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு, நம்ம படித்த படிப்புங்கிறது வேற, நம்மளுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற ஒன்றா இருக்குது, இப்படி மாட்டிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது.
கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வாரத்துக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் தடைகள் விலகும். லாபம் அதிகமாகும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்கள் உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். இத்தனை நாட்களாக வந்து தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கண்டிப்பாக சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா, அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்லேயே நிறைய துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமையும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். விரைவில் நீங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய துலாம் ராசி நேயர்கள், நாங்களும் வந்து போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னா நிறைய துலாம் ராசிக்காரங்க ஃபீல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் அந்த காதல் தோல்வியால் அதிகமாக சிக்கலையும் பிரச்சனையும் சந்திச்சது யார் அப்படின்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு மனக்கஷ்டம் மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும். இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களுக்கு முட்டுக்கட்டையாக நிற்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க. என்னடா சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா வீட்லையும் ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழிற்துறையான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மதி செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரங்களை எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஓப்பனாக வந்து எல்லாருக்குமே சொல்லிடுவாங்க. எதையுமே மனசு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைப்பில் இருக்காங்க. ஆனால் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் எல்லா ரகசியத்தையுமே கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. எதையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க.
கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது நிச்சயமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு கடனாக இருக்கும். இப்படியே அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போதும் சாமி, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவு மூலமாக நல்ல ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை புதிதாக உறவினராக இருக்கலாம். ஏன்னா இத்தனை நாட்டில் ஒரு தடுமாற்றத்தோடைய துலாம் ராசிக்காரங்க நீங்கள் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நபர் உங்கள் வாழ்க்கையுள்ள வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு நல்ல ஒரு தெளிவான பாதையை நோக்கி துலாம் ராசிக்காரன் கண்டிப்பாக போக போகிறீங்க.